அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக 6000 எம்சிக்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா? அதை நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து முடித்தவங்க உடனே ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எம்சிக்யூஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருந்து எடுத்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு அந்த கரெக்டாக ஃபுல் செட் மெட்டீரியல் படிக்கும்போது உள்ளே தெரிய வரும். இங்கேருந்து அந்த கேள்வி எடுத்திருக்காங்க, இங்கேருந்து அந்த கேள்வி எடுத்திருக்காங்க, அப்போ எங்கேருந்து வேணாலும் கேள்வி எடுக்கலாம் போல் இருக்குது அப்படின்ற உணர்வு தானாக வரும். ஸோ எம்சிக்யூஸ் முடிச்சிட்டேன் சார் அப்படின்றவங்க தயவு செய்து ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி ஒரு கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களை வந்து சேஃப் ஜோன் கூட்டு போயிடும். ஏன்னா இப்போ வந்து காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஒரு போஸ்ட்டுக்கு பல்லாயிரக்கணக்கானவங்க போட்டியிடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அப்டேட்டாக வச்சுக்கணும், போட்டி உலகத்தில் நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே விளையாட்டுத்தனமாக எடுத்துக்காமல் நாமளும் எழுதணும், கடமைக்குன்னு எழுதாமல் நாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிங்க. முதல்ல படிக்கிறதுக்கு உண்டான கண்டென்ட் கையில் இருந்தால் தானே. சும்மா நான் 4 யூடியூப் சேனலில் வீடியோஸ் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் போதாது. நான் என்ன சொல்கிறேன்னா 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபுல் செட் மெட்டீரியலும் படிச்சுக்கிட்டு இப்படி ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணணும். ஒரே ஒரு இணுக்காக ஒரே ஒரு பேஜ் விடாமல் எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் சேஃப் ஜோனுக்கு வந்துட முடியும். இந்த போட்டி உலகத்தில் அப்போ தான் உங்களால் வெற்றி பெறவே முடியும். ரைட்? நிறைய பேர் வந்து சூழ்நிலை காரணமாக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இழந்து காணப்படுறீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எதுக்காகவும் இழக்காதீங்க. உங்களால் வெற்றி பெற முடியும் மட்டும் நம்புங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சுக்கிட்டு போராடுற குணம் இருக்கா இல்லையான்னு தான் இறைவன் பார்க்குறார். திரும்ப சொல்கிறேன், உங்கள்கிட்ட போராடுற குணம் இருக்கான்னு மட்டும்தான் இறைவன் பார்ப்பார். அப்படி பண்ணுறீங்க, போராடுறீங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் உங்களோட போராட்ட குணம் நல்லா இருந்தது அப்படின்னா இறைவன் நிச்சயம் உங்களுக்கு துணை புரிவார். கண்டினியூஸாக இவன்கிட்ட வந்து வென்றே ஆகணுன்ற தொடர்ச்சியான முயற்சி இருந்துக்கிட்டே இருக்குது, இவன் தான் சரியானவன் இந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக உங்களுக்கு கடவுள் கை கொடுத்து தூக்குவார், உங்களை காப்பாற்றுவார். ரைட்? ஸோ தினமும் ப்ரிப்ரேஷன் இருக்கட்டும். ஃபுல் செட்டு கண்டென்ட்டை படிங்க. முதல்ல கண்டென்ட்டே கையில் இல்லாமல் நம்ம என்னத்தை படித்து எதை கையில் இருக்கிற 4 புக்லெட்டு தான் மெட்டீரியலாக என்ன? அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் அங்கேருந்து தான் எடுப்பாங்களா என்ன? இல்லையே. அவங்க எங்கேருந்து வேணாலும் எடுக்கலாம் சிலபஸில். ஸோ சிலபஸில் உள்ளபடி ஃபுல் செட்டு மெட்டீரியல் ஒரு பெரிய மூட்டை சைஸுக்கு வந்து இறங்கும். அதை பிரித்தவங்க அப்படியே பிரமிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கண்டென்ட் வந்து, ஏன்னா வாங்கினவங்களை கேளுங்க சொல்லுவாங்க. அவ்வளோ கண்டென்ட் நாங்கள் அனுப்பி வைப்போம். அதாவது சிலபஸில் உள்ளது தான் அனுப்புவோம். கண்டதையும் அனுப்பிட்டா அது வேஸ்ட் இல்லையா? சிலபஸில் உள்ளது தான் அனுப்புவோம், நிறைய கண்டென்ட் அனுப்புவோம். அத்தனையும் படிச்சிட்டிங்கன்னா உங்களை வெல்ல ஆளே இல்லைங்க. ஓகே, வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் வாங்க சோர்ஸ் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 6000 எம்சிக்யூஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதையாவது வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அது இருக்கிறது மினிமம் மெட்டீரியல் மாதிரி. அதை படித்தா தான் பாஸ் ஆக முடியுன்ற மாதிரியே நம்ம ரெடி பண்ணுற மினிமம் மெட்டீரியல் தான் அந்த 6000 எம்சிக்யூஸ் 10 யூனிட்டுக்கும். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக நான் படிக்கணுன்றவங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல். ஓகே, சரிங்க. இப்போ மெக்கானிக்ஸில் ஆல்ரெடி இந்த மாடல் ப்ராப்ளம் ஒன்று பார்த்தோம். இதை இன்னொரு ப்ராப்ளம் இதில் இருந்தது. சரி, இதையும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இந்த மாடல் ப்ராப்ளம்ஸ் வந்து மொத்தமாக நாங்கள் நடத்தின வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது, அனுப்பி வைக்கிறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெக்கானிக்ஸ் அப்படின்னு ஒரே பிளேலிஸ்ட்டாக வரும். அதில் இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துருங்க. இப்போ இது என்ன வீடியோஸ், இதுக்கப்புறம் கொடுக்க போகிற வீடியோஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். உங்களை அப்படியே காப்பாற்றுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நேரடியாக வாட்ஸ்அப் கமெண்ட்டுக்கு வரீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப்லேயும் கொஞ்சம் கமெண்ட் போட்டு விடுங்க. ஏன்னா சேனல் அப்போ தான் ப்ரொமோட் ஆகும். உங்களால் வளர்ந்ததாக இருக்கட்டும். நீங்கள் அப்பப்போ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தோன்றதை சொல்லுங்கள். எங்களை சரி பண்ணிக்கிறதா இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணிப்போம். இல்லை நல்லா இருக்குன்னாலும் அங்கே யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது ப்ரொமோட் பண்ணணும் சேனலை. ரைட்? மறக்காமல் வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். பாவம் எந்தெந்த மூலையில் வில்லேஜில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட இந்த யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வீடியோஸ் காட்டுது, பார்க்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க எக்கனாமிக்கலாக ரொம்ப வந்து புவர். அப்படி இருக்கிறவங்க வந்து வீடியோ தான் நம்பி இருக்காங்கன்னும் போது நம்ம வீடியோ எந்த அளவுக்கு பார்த்து கொடுக்கணும். அவங்க கைக்கு எப்போ போகும்னா உங்களை மாதிரியான சப்போர்ட்டர்ஸ் இருக்கும்போது நிறைய பேருக்கு அது ஸ்ப்ரெட் பண்ணி விடும். யூடியூப் ஆட்டோமேட்டிக்காகவே அதை ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் நிறைய லைக் பண்ணணும், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டு சொல்லணும், ஷேர் கொடுக்கணும். இப்படி பண்ணும்போது தான் அது கஷ்டப்படுறவங்க கைக்கெலாம் இந்த சேனல் வீடியோ போய் சேரும். கஷ்டப்படுறவங்க கைக்கெலாம் போகிற அளவுக்கு தான் இந்த சேனல் முதல்ல இருக்கா சார்னா நிச்சயமாக பார்க்குற உங்களுக்கே தெரியும் உதவியாக இருக்குமா இருக்காதான்னு. ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள்னாலும் போய் சேர்றது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ரைட்? சரிங்க. இப்போ யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ் ஒரு முக்கியமான பாடம் இல்லையா? எப்போ பாரு மெக்கானிக்ஸ்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது ஒரு ஃப்ளோவில் கொடுத்து விட்ருவோம். போதும் சாமி, திகட்ட கொடுத்தா எப்படி இருக்கும் அதுமாரி கொடுத்து விட்ருவோம் தான் ஒன்று எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு, அதாவது எந்தெந்த ஏரியாலாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு ஈஸியாக அந்த சிலபஸ் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து அங்கங்கே முக்கியமான இடங்கள்லாம் தொட்டு விட்டுருவேன். தியரி கொஸ்டின்ஸும் நிறைய கொடுக்க போகிறேன், எடுத்து வச்சுருக்கேன்.
எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ரைட், ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. ரைட், இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். A uniform chain of length L is to have its extremities fixed at 2 points in the same horizontal line. Then the span must be dash in order that the tension at each support shall be 3 times that at the lowest point. அதாவது இந்த மாடல் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதாவது ஒரு யூனிஃபார்ம் செயின் ஏபின்னு சமதளத்தில் பொருத்தப்பட்ட, இது வந்து ஏபி, இந்த ஏபி 2 பாயிண்ட்டும் சமதளத்தில் இருக்குது. வேறு வேறு தளங்களில் சமதளம் ஒரே தளத்தில், அதுவும் சமமான தளத்தில் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற செயின் யூனிஃபார்ம் செயின். இந்த லோவஸ்ட் பாயிண்டில் டென்ஷன் T0 சொல்லுவோம். எனி பாயிண்ட் ஏபியில் இருக்கிற எந்த பாயிண்டில் வேணாலும் டென்ஷனை நம்ம T அப்படின்னு சொல்லுவோம். ரைட், சரி. இப்போ என்னென்னா எனக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் எதை, இந்த ஏபி ஸ்பேன், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன், இந்த டிஸ்டன்ஸ் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா ஏபி, இதுதான் வந்து ஸ்பேன் ஏபி. ரைட், இது வேணுங்க, இது வேணும். கொடுத்த குழு என்னங்க இங்கே பாருங்கள். இன் ஆர்டர் தட் த டென்ஷன் அட் ஈச் சப்போர்ட் ஷல் பி 3 times தட் த லோவஸ்ட் பாயிண்ட். அதாவது என்ன குழு கொடுத்துருக்காங்கன்னா, டென்ஷன் அட் எனி பாயிண்ட் T இருக்கு இல்லையா, அது வந்து 3 times டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட். இந்த செயின் யூனிஃபார்ம் செயின் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதில் லோவஸ்ட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் இருக்கிற டென்ஷன் போல் 3 times தான் எனி பாயிண்ட் அட் ஏபி, டென்ஷன் அட் எனி பாயிண்ட். ஓகேங்களா, இதுதான் கொடுத்துருக்குற மிகப்பெரிய குழு. ரைட், சரிங்க. இப்போது நமக்கு டென்ஷன் அட் எனி பாயிண்ட் T ஈக்குவல் டு WY அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்து டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு WC. டபிள்யூன்றது ஓரலகு பரப்பில் உள்ள எடை, அதான் W. ரைட், ஒரு யூனிட்டில் இருக்கிற வெயிட்டு தான் W. சரிங்க. இப்போது இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சது தான் நமக்கு. ஆனால் கிவன் என்ன, டென்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 times டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட். இதை எடுத்துக்கிட்டேன், இதுதான் கிவன். T என்ன, WYன்னு நமக்கு தெரியும். இந்த WY வச்சு கூட கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன வேணாலும் கொடுத்துட்டு அன்னொன்று எதனா ஒன்று கேட்பாங்க, தெரியாத எதனா ஒன்று கேட்பாங்க. இப்போ 3 times T0 என்ன, WC. ரைட், இப்போ நம்ம W கட் பண்ணிக்கலாம். Y ஈக்குவல் டு 3C அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த Y வந்து Yக்கும் பாருங்கள், இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நோட்டேஷன்ஸ் Y, S, C இதெல்லாம் வந்து நம்ம T0, W. இதோட தியரி படிச்சிங்கன்னா, நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இந்த தியரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றுக்கும் என்ன அர்த்தம்னு. ரைட், டயக்ராமேட்டிக் போட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அதில். இப்போ இதில் என்னென்னா, இந்த YSCக்குள்ள ரிலேஷன் Y² ஈக்குவல் டு C² ப்ளஸ் S². ரைட், இங்கே எஸ்ன்றது என்னென்னா, இந்த லென்த் இருக்கு இல்லையா, செயினோட லென்த் L, அதில் பாதி, அதுதான் S, L/2. ரைட், இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும், Yக்கு வந்து 3C போடுங்க. 3C² ஈக்குவல் டு C² ப்ளஸ் S என்ன, L/2, L/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணால் 9C². இந்த C இங்கே எடுத்துகிட்டு வந்து மைனஸ் பண்ணிடலாம். -C² ஈக்குவல் டு L²/2² 4. ரைட், இதை மைனஸ் பண்ணால் 8C² ஈக்குவல் டு L²/4. ரைட், இந்த 4 எடுத்து இப்படி 8ஓட மல்டிப்ளை பண்ணால் 32C² ஈக்குவல் டு L². ரைட், இப்போ நம்ம ரூட் எடுக்கலாம். ரூட் எடுத்தால் என்ன ஆகும், 32க்கு ரூட்டு 4√2. ரைட், 16 × 2ன்னு பிரிச்சுக்கலாமா. 16க்கு ரூட்டு 4, 2க்கு ரூட் 2. C ஈக்குவல் டு L. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் L என்ன, C என்ன, எப்படி எதை கேட்டாலும் இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். C ஈக்குவல் டு என்ன, L/4√2. ரைட், L என்ன அப்படின்னா 4√2C. ரைட், இப்போது L/C ஈக்குவல் டு இந்த C இங்கே எடுத்துகிட்டு வந்தவங்க 4√2 இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போது L/C ஈக்குவல் டு 4√2. ஸோ எந்த மாதிரி வேணாலும் அவங்க கேட்பாங்க, எதை கேட்டாலும் நீங்கள் சொல்ல தெரியணும். ரைட், சரிங்க. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க, ஸ்பேன் ஏபியோட லென்த்து வேணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் A அண்ட் B, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வேணும்.
அப்போது ஸ்பேன் ஏபி கண்டுபிடிக்கிற ப்ரூஃப் ஒன்று இருக்குது, ரிசல்ட்டே ஒன்று இருக்குது. இந்த தியரி இப்போ இந்த மாதிரி யூனிஃபார்ம் செயினோட தியரி எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக, இப்போ அதுவும் சமதளத்தில் பொருத்தப்பட்ட 2 புள்ளிக்கு இடையே கட்டி தொங்க விடப்பட்ட ஒரு யூனிஃபார்ம் செயின், சீரான தொங்க விடப்பட்ட சங்கிலி. இந்த கான்செப்டில் நீங்கள் அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி வேணும் அப்படின்னா, அதாவது ஸ்பேன் ஏபி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. அப்போ ஸ்பேன் ஏபி equal to 2c log c plus s by y plus s by c. ரைட், இதான் இந்த ரிசல்ட்டை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 2 அப்படியே இருக்கட்டும். சி எவ்வளோ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். சி வந்து L/4√2 இது இருக்கு இல்லையா, இது அப்படி கொண்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். L/4√2 log y எவ்வளோ, y வந்து 3c ப்ளஸ் s எவ்வளோ L/2, s நல்லா தெரியும் L/2 பை c. ரைட், இப்போ நம்ம இந்த 2 டேர்முக்குமே இந்த சியை பிரித்து கொடுத்து சி கட் பண்ணலாங்க. இந்த 2க்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். 2 2s are 4. அப்போது L/2√2 log இந்த சி கட் பண்ணிட்டா 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் இங்கே சி போட்டோம்னா இங்கே 1/2 வெளியே எடுத்துகிட்டு L/cன்னு எழுதிக்கலாம். அதை இல்லையா, இப்படி எழுதிக்கலாம். இந்த சி இங்கே கொடுக்கும்போது 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு L/c போட்டேன். ஏன் L/c போட்டோம்னா ஒரு L/2√2 log 3 + 1/2 L/c நமக்கு தெரியும் 4√2. இதை பாருங்க, இந்த 4√2 நம்ம என்னன்னு சொல்லலாம் பாருங்கள், L/cன்னு சொல்லலாம். இந்த 4√2 கொண்டு வந்து இப்படி உள்ளே போட்டு இப்போ கட் பண்ணுறோம். இங்கே கட் பண்ணிட்டோம். இங்கே கட் பண்ணால் 2 × 2 வந்து 4. அப்போது இந்த 2√2 நம்ம என்ன பண்ணிக்கலாம், √8ன்னு எழுதிக்கலாம் இல்லையா. இப்படியும் விட்டுறலாம், பட் நம்ம ஆப்ஷன்ஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். √8 டினாமினேட்டரில் வர மாதிரி இருக்குது, √5 வர மாதிரி இருக்குது. நமக்கு √8 இங்கே தேவை. இப்படியே கூட விடலாம். இதுக்கும் அதுக்கும் ஒரே அர்த்தம் தான். log 3 + 2√2 2 கட் பண்ண போக 2√2 வரும். அந்த 2√2 நம்ம √8ன்னு எழுதிக்கலாம். √8 = 2√2 இல்லையா. இவ்வளோ தாங்க, இதுதான் ஸ்பேன் ஏபி. ரைட், இப்போ இதில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் பி. ரைட், ரொம்ப ஈஸிங்க. இது வந்து டென்ஷன் அட் எனி பாயிண்ட், இது டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட். இப்போ டென்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு எங்கே இந்த ப்ராப்ளமில் டென்ஷன் அட் எனி பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் டென்ஷன் அட் லோவஸ்ட் பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. இது கிவன். இதிலிருந்து அப்படியே நான் ஒய் எடுத்தேன். எனக்கு எஸ் தெரியும், மொத்த லென்த்தில் பாதி தான் எஸ். இந்த ரிலேஷன் எனக்கு தெரியும். இந்த தியரி நீங்கள் படிக்கும்போது 2 ரிசல்ட் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று y² = c² + s², இது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று ஸ்பேன் ஏபி, இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குங்க, டெரிவேஷன் இருக்குது. ஸ்பேன் ஏபி = 2c log y + s/c. இது ரெண்டுமே மெயின். இப்போ இந்த ப்ராப்ளம், இது ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்தால் இது ரெண்டையும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஆப்ஷன் டி தாங்க இதுக்கு கரெக்ட்.